உட்காருவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மீண்டும் நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர்கள் ஒவ்வொரு மேலையும் தம்முடைய கிருபை அளவில்லாமல் கொடுத்து நடத்துவாராக. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறாராம். அல்லேலூயா. நம் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். இப்போ மணி வந்து சரியா 11:40 ஆகிறது. சரியா 11:40. நான் கரெக்டாக உங்களுக்கு முடிப்பேன். நான் எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார் எப்போ முடிக்கணும்னு அப்போ முடிப்பேன். சரியா? அதனால் டைம் போட்டிருக்க 12 மணின்னு. 1/4 மணி நேரம்லாம் பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் என்ன? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நாம் எதற்காக ஜெபித்தோமோ, எதற்காக அவரை நோக்கி கூப்பிட்டோமோ, அதை கேட்டு நாம் அறியாத காரியங்களை, எட்டாத காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. நேரம் குறுகி விட்டபடியினால் நான் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற மகத்துவமான காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் திருப்பியுள்ளேயானால் பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். இந்த நாளிலேயும் அருமை தேவ தாசர் அருமை ஐயாவை இந்த முதல் தேதியிலே அவர்களை சந்திப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு தரிசனமுள்ள, ஒரு பாரமுள்ள, ஒரு ஜெபிக்கிற, இந்த பட்டணத்தை குறித்த அதிக அக்கறை உள்ள, இந்த பட்டணம் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு முழுவதிலேயும் இந்திய தேசம் முழுவதற்கும் பல விதங்களிலே ஜெபங்களை நடத்தி வார்த்தைகளை கொடுத்து தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தேவ மனிதன் அவர். இந்த நாட்களிலே அவர்களுக்கு பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறவர் அவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. அறியாத எட்டாத காரியங்களை இந்த வருடத்தில் கர்த்தர் அவர்களுக்கும் செய்வார். ஆமென். அருமை அம்மாவுக்காக நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் தேவன் செய்த அறியாத எட்டாத காரியங்களை இந்த அதிகாரத்திலே நான் வாசிக்க முடியும். தயவு செய்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு நல்லாக தெரியும். சபையார் ஊக்கமாக பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய ஊக்கமான ஜெபம் அது வலிமை உள்ளது. நம்முடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவுக்காக, தேவனுடைய ஊழியருக்காக நாம் பண்ணுகிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு அறியாத எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினானாம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்தினாலே கொலை செய்தான். இது யூதருக்கு மிகவும் பிரியமாய் இருந்தபடியினால் பேதுருவையும் பிடித்து வைத்து அவனையும் கொலை செய்தால் எல்லாருக்கும் அது பிடிக்கும், தன்னுடைய ராஜ்யபாரத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஏரோது ராஜா தீர்மானித்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பேதுருவை பிடித்து உட்காவலறையில் வைத்திருக்கிறான். பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு பேதுருவை வெளியே கொண்டு வந்து யாக்கோபை கொன்றது போல பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். சத்துரு எப்பொழுதுமே அவன் இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி, அதுவும் விசேஷமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிறவன். ஆனால் தேவன் அதை காட்டிலும் மேலான கிரியைகளை ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். அந்த நேரத்திலே தான் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். இரவு முழுவதும் ஜெபித்தார்கள். அப்ப கர்த்தர் அதை கேட்டு பலத்த கிரியைகளை நடப்பித்தார். 7ஆம் வசனத்தை நீங்க கவனமா வாசித்து பாருங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், வாசிங்க பாப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து, எங்க வந்து நிக்கிறான் தூதன் தெரியுமா உங்களுக்கு? ஏரோது ராஜா பேதுருவை பிடித்து அவன் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வைத்து விட்டான். 2 சங்கிலியினால், நீங்கள் முந்தின வசந்த வாசி பார்த்தீங்கன்னா, 2 சங்கிலினாலே கட்டப்பட்டவனாக வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக வைத்துவிட்டு உள்ள வச்சிருக்கிறான். யாரும் என் கைக்கு தப்புவிக்க முடியாது, யாரும் என் கையிலிருந்து அவனை விடுதலை ஆக்க முடியாது. சாத்தான் அப்படிதான் நினைப்பான். சிலருக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு என் கைக்கு யாரும் விடுதலை ஆக்க முடியாது அப்படி நினைக்கிறாள். ஏரோது அவன் ராஜா, அவன் நினைச்சான் யாரும் என் கைக்கு விடுதலை ஆக்க முடியாது, யாக்கோபை கொன்னது போல பேதுருவையும் கொன்று விடுவேன் என்று அவன் தீர்மானித்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யாரும் வர முடியாத, யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே அந்த இடத்துல சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். சாத்தானே, யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறப்பா, என் பிள்ளைக்கு யாரும் உதவி செய்ய முடியாது நினைக்கிறேன், ஆனா என் பிள்ளைக்காக நான் எந்த இடத்துல இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய முதல் தேதியில உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யாரும் வர முடியாத, உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் சிக்குண்டிருந்தாலும், இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும், ஆனால் நாம் சேவிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் எந்த இடத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லவர். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையும் அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று அதற்கு முந்தின வசனம் பிந்தின வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்திற்கு முந்தின வசனம் பிந்தின வசனங்களை எல்லாம் 40 பேருக்கும் அதிகமானவர்கள் பவுலை கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் சாப்பிடாமல் புசியாமல் குடியாமல் பவுலை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர், அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி வந்து, பவுலே நீ திடன்கொள், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம், மனிதர்கள் எழும்பலாம், ஆனால் நாம் சேவிக்கிற கர்த்தர் எந்த இடத்திலே நமக்காக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பவுல் அவன் கப்பலிலே பயணமாகிறான். ரோமாபுரிக்கு பயணமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான காற்றுகள் இந்த பவுலுக்கு விரோதமாய் அந்த கப்பலின் மேல் மோதினது. 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 6-7 விதமான காற்றுகள் பவுலுக்கு விரோதமாக வீசினதை நாம் வாசிக்க முடியும். பலவிதமான காற்றில் எதிர்க்கும் காற்று, தடுக்கும் காற்று, இரோக்கிலியன் என்னும் காற்று, கொடும் காற்று, தென்றல் காற்று, இப்படி பலவிதமான காற்று மழையும் அடித்து கப்பல் எல்லாம் உடைந்து 14 நாட்களாய் சூரியனை பார்க்க முடியவில்லை. 14 நாட்களாக அவர்கள் சாப்பிடவில்லை. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே பவுலுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களேயானால், வாசிங்க பாப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அந்த உடைந்த நேரத்தில் அந்த கப்பல் எல்லாம் உடைந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த அந்த இடத்துல யாரும் உதவி செய்யவே முடியாது. கப்பல் உடைந்து விட்டது, சாப்பாட்டிற்கு வழி இல்லை, சூரியனை பார்க்கவில்லை. அந்த இடத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பார்த்தால் 6ஆம் அதிகாரத்தில்
தானியேல் ராஜாவுக்கு நண்பன். ஆனாலும் சட்டத்தின் அடிப்படையிலே தானியேல் சிங்கக்கெபியில போட வேண்டிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அங்கே ராஜா காலை முதல் சாயங்காலம் வரை தானியேலை விடுவிக்க பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறார். ஆனால் அது முடியவில்லை. ராஜா தான் சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். சொன்னது யாரு? சொன்னது யாரு? ராஜா. ராஜாவால தப்பிக்க முடியல. ராஜா தான் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். தூக்கி சிங்கக்கெபியில போட்டாங்க, தூக்கி சிங்கக்கெபியில போட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையிலே எழும்பி சிங்கக்கெபியின் வாயில வந்து ராஜா சத்தம் போட்டு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜா என்ன நினைச்சிருப்பாரு? திரும்ப சத்தம் வருமா? அல்ல தானியேலை கடிச்சு கொதறி இருக்குமா? தானியேல் செத்து போயிருப்பானா? இப்படி எதிர்பார்ப்போட ராஜா சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ஆம் ராஜாவே. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஓ ஹல்லேலூயா. இந்த முதல் தேதியில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களோ, இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களோ, நம்முடைய தேவன் சத்துருவின் வாயை கட்டி போடுகிறவர், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர், எந்த இடத்தில் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்டார்கள். யாராவது வந்து உதவி செய்ய முடியுமா? அக்கினி சூளையில இறங்கி வந்து உதவி செய்ய முடியுமா? 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த அக்கினி நடுவிலே 4வது நபராக தேவகுமாரன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவனே அந்த அக்கினி நடுவில் இறங்கி வந்தார். தேவனே சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி வந்தார். தேவனே உடைந்து போன கடலிலே, உடைந்து போன படகின் மத்தியிலே அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? எந்த இடத்திலேயும் 2026ஆம் வருஷம் நமக்காக உதவி செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யாக்கோபு அப்பாவை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி மாமா வீட்டிற்கு போய்விட்டான். லாபான் வீட்டில் 21 வருஷம் வேலை செய்து அங்கே மாமாவை ஏமாற்றி நிறைய காரியங்களை சம்பாதிச்சிட்டான். இப்படி சம்பாதிச்சு திரும்பி வரும்போது அவனுக்கு அவங்க அண்ணன் ஏசா ஏத்தாப்பில் வராருன்னு கேள்விப்படுறான். இப்போ அதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணிட்டான், மாமா வீட்டிலேருந்து வெளில வரும்போது மாமா லாபான்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அவன்கிட்ட சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். இது ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியாந்துட்டான். உடனே லாபானுக்கு பயங்கர கோபம், இந்த யாக்கோபை கொன்னே தீரணும், இவன் என்கிட்ட வந்து சம்பாரிச்சிட்டு அங்கே ஏமாற்றி இங்கே வந்தவன் என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டான், அதனால இவனை கொன்னே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஜனங்களோட வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. எங்க இறங்கி வந்தார் பாருங்க, எங்க இறங்கி வந்தாரு? சொப்பனத்திலே தோன்றி. எங்க வந்தாரு? யாராவது இப்படி வர முடியுமா? நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் உன் கூடயே இருப்பேன், நான் எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி செய்வேன், 2026ஆம் வருஷம் முழுதும் அவங்க கூட இருப்பேன்னுவாங்க. அவங்க எங்கே காணாம போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் நாம் சேவிக்கிற ஆண்டவர் நமக்காக எந்த இடத்துல இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவி அழகுள்ளவள் என்று சொல்லி அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லாதபடியினால் தன் மனைவியினுடைய அழகை நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி மனைவியை சகோதரின்னு சொல்லி வச்சுட்டான். இப்போ மனைவியை அபிமெலேக் தூக்கிட்டு போயிட்டான். அபிமெலேக் அந்த ராஜா, அந்த பட்டணத்தின் தேசத்தினுடைய ராஜா, தூக்கிட்டு போனது ராஜா. இப்போ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இவன் போய் சொன்னான், அதனால ராஜா தூக்கிட்டு போயிட்டான். ஆண்டவரே, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சே அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இருக்கலாம்.
ஆனால் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய், அவள் வேறொருடைய மனைவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இறங்கி வராரு பார்த்தீங்களா? எங்க இறங்கி வராரு பார்த்தீங்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மரியாள் திடீரென்று கர்ப்பவதி ஆனாள். திடீரென்று கர்ப்பவதி ஆயிட்டா. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்பா அம்மாட்ட சொன்னா ஏத்துப்பாங்களா? பரிசுத்த ஆவியினால நான் கர்ப்பவதி ஆனேன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? இதற்கு முன்பதாக யாருக்கும் அப்படி நடந்தது கிடையாது. தான் நீதியை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவளை வேண்டாம் என்று ஒதுக்க நினைத்தான். ஆனால் மத்தேயு 1:20 நாம் வாசிக்கிறோம், யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி கர்த்தர் மரியாளுக்காக இறங்கி வழக்காடினார். 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக எந்த விதத்தில் இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதே. அல்லேலூயா. எந்த இடத்திலே நமக்காக இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். இதைத்தான் சாத்தானுக்கு ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு பிடிச்சி உள்ள வச்சிட்டான், யாரையும் கைக்கு தப்புவிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, சாத்தானே நீ யாரையும் உன் கைக்கு விடுதலையாக்க முடியாதுன்னு நினைக்கிறப்பா, இல்லை 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 இல்லை, என் பிள்ளைகளுக்காக எந்த இடத்திலே இறங்கி வருவேன். 2026ஆம் வருஷம் நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும் சரி, உங்களுக்காக, உங்கள் பட்சத்திலே, உங்கள் சூழ்நிலை மத்தியிலே, உங்களுக்காக உங்கள் பலவீனத்தின் மத்தியிலே அவர் இறங்கி வந்து உதவி செய்கிற ஒரு தேவனை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது சாத்தானுக்கு சொல்லுகிற இரண்டாவது செய்தி என்ன? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்ற உடனே சாத்தானுக்கு சொல்லுகிற இரண்டாவது செய்தி, நீங்க இந்த 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஏரோது, அப்போஸ்தலர் 12:6, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில தேவதூதன் இறங்கி வரான். தேவதூதன் எப்ப இறங்கி வரான்? ஏரோது ஒரு நாளை குறிச்சிட்டான். யாருக்கு? பேதுருவுக்கு. யாக்கோபு கொன்னது போல கொன்றுவேன்னு சொல்லி தீர்மானித்திருந்தான். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில தேவதூதன் இறங்கி வருகிறான். அந்த இடத்துல, அந்த சிறைச்சாலைக்குள்ள. சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, சாத்தானே என் பிள்ளைக்கு நீ ஒரு நாளை குறிக்கிறப்பா, ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்னால் அழைக்கப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் ரட்சித்த, நான் உபயோகப்படுத்தின என் பிள்ளைக்கு நான் குறிக்கிற காலத்துல தான் எதுவும் நடக்குமே ஒழிய நீ குறிக்கிற காலத்தில் எதுவும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உராபா சந்தராதியா. நம்முடைய நாசியின் சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சாத்தான் அதை பறிக்க முடியாது. வியாதி அதை பறிக்க முடியாது. நம்முடைய பலவீனங்கள் அதை பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அதை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் தான் நாள் குறிக்க முடியும், நீ எப்படி நாள் குறிப்ப? அதனால தான் ஆண்டவர் தூதனை முந்தின நாள் ராத்திரியில் இறங்கி வர பண்ணுகிறார். ஐ சூஸ் மை டைம். நான் தான்ப்பா டைமை சூஸ் பண்ணுவேன், நான் தான்ப்பா நேரத்தை சூஸ் பண்ணுவேன். ஆமே, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு பலவீனங்கள் நிறையா வரலாம், நமக்கு போராட்டங்கள் நிறையா வரலாம். என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே மரண போராட்டம், பிறந்ததுலேருந்தே மரண போராட்டம். என் சாட்சியை சொன்னால் இன்றைக்கி டைம் பத்தாது, பிரசங்கம் பண்ண முடியாது. பிறக்கும் போதே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் அப்பா 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அவனுக்கு இயேசுதாசன்னு பேர் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பையனுக்குரிய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த நாட்களில் பாத்திரத்தில் பேர்லாம் அடித்து வைப்பாங்களே, அந்த மாதிரி சில பாத்திரத்தெல்லாம் வாங்கி பேர்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. ஆனால் நான் பிறக்கும் போது என்ன ஆகி போச்சுன்னா, எங்கள் அம்மா உடம்பு ப்ளூ ஆயிடுச்சு. எங்கள் அம்மா உடம்பு ப்ளூ ஆகிட்டு ஒரு 4 நாட்களில் குழந்தை பிறக்கணும். எங்கள் அம்மாவுடைய உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிள்ளை செத்து போச்சு,
இந்த அம்மாவை காப்பாற்றுறதே கஷ்டம். எங்கள் அப்பா ஹைகோர்ட்டில் சூப்பரண்டாக வேலை பார்த்துட்டு கொண்டிருந்தார்கள். நல்ல உத்தியோகத்தில் இருந்தாங்க. தாம்பரத்தில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் எக்மோர் கூட்டு போங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளார இவங்களும் செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுமே, எப்படியாவது எக்மோர் கூட்டு போயிடலாம், ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு காரில் எங்கள் ஒரு கதவை திறந்து எங்கள் அம்மாவை தூக்கி அந்த காரில் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த காரினுடைய இன்னொரு பகுதியில் வந்து ஒரு வாலிபன், அவன் யாருன்னே தெரியாது, அவனை யாரும் கூப்பிடவும் இல்லை, அவன்கிட்ட உதவியும் கேட்கல, இதற்கு முன்னப்பின் அவனை பார்த்ததும் கிடையாது. ஒரு வாலிபன் அந்த பக்கம் கதவை திறந்து இவங்களை எங்கள் பக்கத்தில் மாலினின்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, இங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி, எங்கள் அப்பா என்ன பண்ணார், உள்ளே ஏற்றிட்டு எங்கள் அம்மாவை ஏற்றிட்டு அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்கலாம், எங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா அவன் ஆளையே காணும். இப்போதான்டா சொன்னான், இப்போதான் நம்மள்கிட்ட பேசினா, சுற்றி சுற்றி தேடுறாரு, அவன் ஆளை காணும். அங்கே போய் ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டால் அவன் சொல்கிறார், ஆமாம் சார், இங்கே பூண்டி பஜார்னு ஒரு இடம் இருக்குது தாம்பரம் பக்கத்தில், அங்கே மாலினி ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஆனால் 1 மாதமாக அவங்க கிளினிக் மூடி இருக்குது, அவங்க எல்லாரும் ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு. சரி, எதுக்கும் போய் பார்க்கலாம் அந்த பையன் சொன்னானேன்னு சொல்லி போய் பார்த்தா அன்னைக்கு காலையில் தான் அவங்க அமெரிக்காவிலேருந்து, அவங்க மட்டுமல்ல அவங்க சொந்தக்காரங்க ஒரு 4-5 டாக்டர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. இதை போய் பார்த்து காமிச்ச உடனே, என்ன சார் நீங்கள் படித்தவங்க தானே, இப்படி வச்சுருக்கிறீங்களே, வயிற்றில் இருக்கிற பிள்ளை செத்து போச்சு, இவங்களை காப்பாற்றுறதே கஷ்டம், நீங்கள் எக்மோர் கூட்டு போகிறதுக்குள்ளார இவங்க செத்து போயிடுவாங்க, நான் ஏதோ ஓன் ரிஸ்கில் நான் பார்க்குறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஆனால் இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிளினிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆட்களெல்லாம் வர வச்சு அந்த 5 டாக்டர்ஸை இறங்கி வந்து எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி பிள்ளையை தூக்கி போட்டாங்க. அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. இப்போ பிள்ளையை எடுத்து அடக்கம் பண்ண கொடுக்கணும், எல்லாம் சொல்லிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. எடுத்து கொடுக்க போனவங்க தலைகளை பிடிச்சி ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் பிள்ளை நெளிஞ்சிருக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியுது பிள்ளை உயிரோடு இருக்குன்னு. சரியா, பிள்ளை உயிரோடு இருக்குன்னு அப்போ தான் தெரியுது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு எனக்கு வந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 2 முறை மஞ்சக்காமால நோய், 2 முறை டைஃபாய்டு ஃபீவர், மரண தருவாய்க்கு போயிட்டேன். 1 முறை சிக்கன் குனியா, மரண தருவாய்க்கு போயிட்டேன். 1 முறை அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், அது வெடிக்கிற சூழ்நிலையில் போயிட்டு அதில் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். 3 முறை தண்ணீரில் மூழ்கிட்டேன். 1 முறை மெரினா பீச்சில் கடலில் அடிச்சுட்டு போயிட்டேன். ஒரு கை என்னை தூக்கி வெளியே எறிந்தது. எப்படி தான் வெளில வந்தேன்னு எனக்கு தெரியாது, நீச்சல் தெரியாது. 5 முறை மேஜர் ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். தப்பிக்க வழியே கிடையாது. மேஜர் ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். 2020 எனக்கு கோவிட் பாசிட்டிவ், 2021 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்தோம், கர்த்தர் என்னை கைவிடாமல், கர்த்தர் என்னை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு ஜீவன் உள்ளவர். ஓ ஹalleluya, இன்றைக்கு என்னை பேச வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி செய்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவர். எத்தனை பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரலாம், மரண போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், நம்மை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் என்னை காத்து என்னை நடத்தின கர்த்தர் இன்றைக்கும் இந்த 26ஆம் வருஷத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியர்களையும் கர்த்தரே காப்பா. ஏனென்றால் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதலே அவர் நம்மை காத்தார் அல்லவா? அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றே. கைத்தட்டி பாட மாட்டீங்களா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர்,
மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சொல்ற முதல் செய்தி, சாத்தானே எந்த இடத்துலயும் என் பிள்ளைகளுக்காக இறங்கி வருவேன். ஆமென். ரெண்டாவது சாத்தானுக்கு சொல்ற செய்தி என்ன? என்ன செய்தி சொன்னார்? ரெண்டாவது, நீ நினைக்கிற ஒரு நாளை குறிச்சிட்டேன்னு, ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் குறிக்கிற நாளில் தான் எதுவும் நடக்கும்பா, நீ குறிக்கிற நாளில் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான் முந்தின நாள் இரவிலே தேவ தூதன் இறங்கி வந்தான். மூன்றாவது சாத்தானுக்கு சொல்லுகிற மூன்றாவது செய்தி என்ன? நீங்கள் அந்த 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சாத்தானுக்கு சொல்கிற மூன்றாவது செய்தி, சாத்தான் எப்போதுமே ஒரு ஆளை பிடிச்சானா அவன் இருளுக்குள்ளே தள்ளுகிறவன். எங்கே தள்ளுறாவன் சொல்லுங்க? இருளுக்குள்ளே தள்ளுகிறவன். சாத்தானுடைய காரியமே என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை இருட்டில், ஏன் அங்கே தூதன் வந்த உடனே வெளிச்சம் வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்குது? இருள் இருக்குது, இருள் இருக்குது. சாத்தான் எப்போதுமே ஒரு மனுஷனை இருளுக்குள்ளே தள்ளுகிறவன், அவன் இருளின் தேவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே நீ இருளின் தேவன், நான் வெளிச்சத்தின் தேவன், நான் பகலின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய பண்ணுகிறவர் நம்மை. அல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஆமென். சாத்தானுக்கு சொல்ற செய்தி அதுதான். சாத்தான் எப்போதுமே இருளுக்குள்ளே மனிதனை வைக்கிறவன், ஜனங்களை அவன் இருளின் அதிபதி, பாவத்திற்குள்ளே வைக்கிறவன், மறைவிலே வைக்கிறவன், ஜனங்களை வெளிப்படையாய் வெளியே கொண்டு வருகிறவன் அல்ல. பாவம் செய்ய வைப்பான், இருளுக்குள்ளே வைப்பான், அவன் இருளின் அதிபதி அவன். ஆனால் நம்முடைய தேவன் அந்த இருளின் காரியங்களை எல்லாம் விலக்கி நம் மேலே ஒரு வெளிச்சத்தை போடுகிறவர். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை நம்ம மேலே போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பின்னால் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்களேன். இப்போ ஒரு ஆளை காப்பாற்ற போகிறார் தூதன். எங்கேயா லைட்டை போட்டு காப்பாற்றுவாங்களா சொல்லுங்கள்? இப்போ நம்ம ஒரு ஆளை காப்பாற்ற போகிறோம், இருட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார், லைட்டெல்லாம் போட்டால் நம்ம காப்பாற்றுவோம்? லைட்டை கிட்ட போட்டுறாத, எழுந்துட போகிறாங்க, ஏதாவது ஒன்று நடந்துட போகுது, அப்படிலாம் லைட்டை போட்டுறாத. இப்போ யாராவது தூங்கி, இப்போ பேதரும் தூங்கிட்டு இருக்கிறான், காவல்காரரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, லைட்டை போட்டால் ஏஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எழும்ப லைட்டை போடாமல் இருந்திருக்கலாம்ல. அங்கே என்ன ஆச்சுன்னா, தூதன் வந்த உடனே வெளிச்சம் வந்துச்சு, ஆனால் காவல்காரன் எழும்பல, பேதரும் எழும்பல. அதான் அதில் ஒரு பெரிய கூத்து. யார் எழும்பல? தூதன் வந்ததே எதுக்கு தெரியுமா? இந்த பையன் என்னதான் லைட்டை போட்டாலும் பேதர் எழும்ப மாட்டான், அவனை தட்டி எழுப்புறதுக்கு தான் தூதனே வந்தான். தூதன் எதுக்கு வந்தான் சொல்லுங்க? இங்கே கூட யாராவது உட்காந்து காலையில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2-3 தூதர்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து யார் தூங்குறாங்கன்னு தெரியல. யார் நீங்கள் தூங்கலை? நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தூதன் வந்தது எதுக்கு தெரியுமா? லைட்டு போட்டாலும் எழும்ப மாட்டான், இவன் தூங்குவான் அப்படின்ட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே லைட்டு போட்டாலும் காவற்காரர்கள் எழும்பவே இல்லை. 16 காவற்காரர்கள் 4 வகுப்புகளின் வசமாய் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் லைட்டு போட்டா யார் எழும்பல? காவற்காரர்கள் எழும்பல. சத்துருவின் வல்லமைக்கு கட்டுப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். சத்துருடைய வல்லமையை கட்டுப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். சத்துருவுக்கு எல்லையை குறிக்கிறவர் நம்முடைய தேவன்.
அவர் சொல்லாம எதுவும் நடக்காது. ஆமென். அதனால தான் இந்த காவற்காரர்கள் வெளியே அவர்கள் போகிற வரலும் எழும்பவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன். அவர்கள் இருளுக்குள்ளே எதையும் செய்ய மாட்டார். நம்மை பகலிலே நடத்துகிறவர். பகலிலே மேகஸ்தம்பம், இரளிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துவாராக. ஆமென். நான்காவது சாத்தானுக்கு சொல்லுகிற நான்காவது செய்தி என்ன? அங்க பாருங்களேன், 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் வசனம், அந்த தூதன் வந்துட்டான். இப்ப என்ன செய்யறான்? தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். நல்லா கவனிங்களேன். இப்ப சாத்தான் பேதுருவை பிடிச்சு வச்சிருக்கிறான், இருட்டு அறைக்குள்ள வச்சிருக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்றார்? தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரங்களை போர்த்துக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தான் எப்போதுமே ஒரு ஆளை பிடிச்சிட்டானா இருளுக்குள்ளே வைக்கிறவன் மாத்திரமல்ல, அவனுக்குரியதெல்லாம் உரிகிறவன், எடுத்துக்கொள்ளுகிறவன். அறைய பெல்ட் எடுத்துட்டான். டேக் யுவர் பெல்ட், டேக் யுவர் ஷூஸ், டேக் யுவர் ட்ரெஸ். ஆங்கிலத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ட்ரெஸ்ஸை கலட்டி, பாதரட்சைகளை கலட்டி, அறையை கலட்டி, பெல்ட்டை கலட்டி, இப்படி அற நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தி உள்ள வைக்கிறவன் தான் சாத்தான். சாத்தான் யாரு? கேவலப்படுத்துறவன். ஆனா நம்முடைய தேவன் இப்ப பேதுருவை தப்புவிக்க போகிறார். தப்புவிக்கிறவர் நீ இருக்கிற மாதிரியே வந்துருன்னு சொல்லல. எதெல்லாம் சாத்தான் எடுத்துக்கொண்டானோ, என்னென்ன பெல்ட்டை உருவனான், என்னென்ன ஷூ எடுத்துக்கிட்டான், வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான்ல, அது போனா போது நான் வேற உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. எதெல்லாம் சாத்தான் எடுத்தானோ அத்தனையும் ஒன்று விடாமல் திரும்ப பேதுருவுக்கு கொடுத்துதான் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த 2026ஆம் வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னென்ன காரியங்களை சத்துரு உங்கள் வாழ்க்கையில எடுத்து விட்டானோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துதான் இந்த ஆண்டிலே உங்களை நடத்த போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று விடாம கர்த்தரதை எல்லாவற்றையும் திரும்ப எடுக்க பண்ணுவார். ஜெப வாழ்க்கை எடுத்திருக்கலாம், பரிசுத்தத்தை எடுத்திருக்கலாம், ஊழியம் செய்கிற தாகம் இல்லாமல் இருக்கலாம், ஆரம்பத்தில் இருந்த சபையை குறித்த வைராக்கியம் இப்பொழுது இல்லையா? சாத்தான் எதெல்லாம் எடுத்துட்டான் பாருங்க. தேவ பயம் இல்லையா? தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற தாகம் இருந்தது. இப்ப சாத்தான் அதை எடுத்து விட்டானா? எதெல்லாம் சாத்தான் எடுத்துட்டான்றத பாருங்க. அத்தனையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒன்றையும் விட மாட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா ஒரு ஆளை காப்பாற்ற போறோம். பெல்ட்டை போடு, ஷூவை போடு, ட்ரெஸ்ஸை போடுனா சொல்லுவோம். எல்லாம் வேணாம்பா, அதெல்லாம் போனா போது, விட்டு வந்துரு, ஒடியாந்துருலாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. சாத்தான் தம்முடைய பிள்ளையை பிடிச்சி அவன் அறநிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சிருக்கிறான். சாத்தான் தேவன் விடுவிக்கும் போது அதே நிலைமையில நம்மை விடுவிக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கண்ணியமாய் நம்ம வெளியே கொண்டு வருகிறவர். ஓ ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். எதெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஏன் அதை திரும்ப கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் அதை எடுக்க சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, எப்பா அந்த பெல்ட் நான் உனக்கு கொடுத்தது, சத்தியம் என்னும் கச்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது. நான் உனக்கு கொடுத்ததை சாத்தான் எடுக்க விட மாட்டேன். அத்தனை உனக்கு திரும்ப கொடுத்துதான் அனுப்புவேன். குடும்ப உறவை அவன் எடுத்திருக்கலாம், சமாதானத்தை அவன் எடுத்திருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகள், உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் திருடி இருக்கலாம். 2026ஆம் ஆண்டு எதெல்லாம் சாத்தான் எடுத்தானோ அது அத்தனையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதுக்கு ஆண்டவர் வெளிச்சம் போட்டார் தெரியுமா? ஏன் அங்க தூதன் வந்த உடனே வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா, அங்க சொல்றார் பாருங்களேன், உன் அறையை கட்டு. உன் பெல்ட் எதுன்னு பார்க்கறதுக்கு தான், உன் ஷூ எதுன்னு பார்க்கறதுக்கு தான். இந்த வெளிச்சம் எதுக்கு? பாதை காட்டுறதுக்கு இல்லை. அதான் தூதன் போனான்னா பின்னாடியே போயிடுவாங்களே, பின்னாடியே போயிடலாம். லைட்டு போடணும்னு அவசியமே கிடையாது. அந்த லைட்டு போட்டது எதுக்குன்னா, என்னிலிருந்து சாத்தான் என்னென்ன எடுத்துட்டான்றதை பார்க்கறதுக்காக தான் கர்த்தருங்க வெளிச்சம் போட்டார். நீங்கள் சொல்கிற அல்லேலூயா பார்த்தா ஒரு வெளிச்சம் குண்டு பல்ப் மாதிரிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் 0 வோல்ட் பல்ப் மாதிரிலாம் சொல்கிறீங்க. 1ஆம் தேதியே 0 வோல்ட் பல்ப் மாதிரியா இருக்கிறது நம்ம? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எனக்கெல்லாம் ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்கு, நான்லாம் இப்படி ஸ்டென்ட் வச்ச மாதிரியே பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் சாத்தான் எடுத்தானோ ஒன்று விடாம அது என்னன்னு பார்க்கறது தான் அந்த வெளிச்சம். அது என்னன்னு பார்க்கறது தான். 2026 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நம்ம மேல ஒரு வெளிச்சம் போடுவாராக. என்ன வெளிச்சம் அது? எதெல்லாம் என்னை விட்டு சாத்தான் எடுத்துட்டான்றத பார்க்கிற வெளிச்சம். சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார் என்பதை உணரல. சிம்சோனை விட்டு தேவ பலன் விலகினது என்பதை சிம்சோன் உணரல. இங்கே வந்திருக்கிற சில பேருக்குள்ளே எதெல்லாம் சாத்தான் எடுத்து விட்டான் என்பதை உணர முடியாத சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலவெளியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை போட்டு என்னென்ன காரியங்களை சாத்தான் எடுத்து விட்டான் என்பதை பார்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே என் மேல ஒரு வெளிச்சம் போடுங்கன்னு? ஆண்டவரே என் மேல ஒரு வெளிச்சம் போடுங்க, வெளிச்சம் போடுங்க. அந்த வெளிச்சம் போட்டால் தான் நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் மேல் நோக்கி போக முடியும், கொஞ்சம் முன்னேற முடியும். சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் முன்னேறி இருக்கும், சில பேருக்கு கீழே போயிருக்கும். போன வருஷம்லாம் நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர், இந்த வருஷம் என்னால் முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர். போன வருஷம்லாம் நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், நல்ல பக்கமாக பைபிள் வாசிப்பேன், இப்போலாம் முடிய மாட்டேது அப்படி சொல்லக்கூடாது. போன வருஷம் 10 அதிகாரம் வாசித்தனா இந்த வருஷம் எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? சொல்ல மாட்டீங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? போன வருஷம் ஒரு தடவையாவது பைபிள் படித்து முடிச்சிங்களா? முடிச்சிங்களா? நேரம் இருந்தால் பைபிள் வாசிக்கிறது இல்லை, நேரம் எடுத்து பைபிள் வாசிக்கணும். சொல்லுங்கள். நேரம் இருந்தால் ஜெபிக்கிறது இல்லை, நேரம் எடுத்து ஜெபிக்கணும். நேரம் இருந்தால் ஆராதிக்கிறது இல்லை, நேரம் எடுத்து ஆராதிக்கணும். தேவனுடைய காரியங்கள் நேரம் இருந்தால் செய்கிறதில்ல, சொல்லுங்க, நேரம் எடுத்து செய்கிறது. எங்கள் அம்மாவுக்கு 78 வயசு முடிஞ்சு 79 வயது. இந்த டிசம்பர் 27 தான் அவங்களுக்கு 79வது வயது ஆரம்பமாச்சு. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் படித்து முடிப்பாங்க, ஒரு வருஷத்தில் 12 முறை பைபிள் வாசித்து முடிப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான். ஆனால் இந்த வருஷத்தில் ரொம்ப சிக்காயிட்டாங்க, நிறைய நேரம் படுத்த படுக்கைக்கு ஆகிட்டாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட ஐசியூவில் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் இவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் 6 முறை பைபிள் படித்து முடிச்சிருக்காங்க. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? ஹலோ, பைபிள் படிக்கிறீங்களா? நேரம் எடுத்து பைபிள் வாசிக்கணும். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம மேல போடுவாராக. ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சை இப்ப இல்லையே, அதை சாத்தான் எடுத்துட்டான்றதை பார்க்க முடியல. கர்த்தர் இந்த முதல் தேதியில ஒரு வெளிச்சத்தை போடுவாராக. ஆரம்பத்தில் இருந்த சபையை குறித்த ஒரு வைராக்கியம் இப்பொழுது தணிந்து போய்விட்டதா? அதை அறியக்கூடிய வெளிச்சத்தை போடுவாராக. சுவிசேஷ பாரம் இருந்ததே, ஆத்ம பாரம் இருந்ததே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் லீவ் எடுத்து சுவிசேஷ ஊழியத்தை செய்தோமே, இப்ப அது இல்லையே. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை நம்ம மேல போடணும். எதெல்லாம் நம்ம விட்டு சாத்தான் எடுத்துட்டான்றத போடணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப நம்ம முதல் காரியம் என்னெல்லாம் சிந்திச்சோம்னா, சாத்தானுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தியை தான் நம்ம 4 காரியங்களா பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து அந்த வசனத்தை நீ வாசி பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களில் தூதன் வந்த உடனே நடந்த
ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தூதன் வந்த உடனே ஒண்ணே வெளிச்சம் வந்தது. என்ன வந்து சொல்லுங்க சொல்லுங்க, எது என்ன வந்தது? ஏன் அந்த வெளிச்சம்? எதெல்லாம் சாத்தான் என்னை விட்டு எடுத்துட்டான்றதை பார்க்கறதுக்காக போடப்பட்ட வெளிச்சம். ஆமென். ரெண்டாவது இங்க பாருங்களேன், தூதன் என்ன பண்றான்? 7ஆம் வசனத்துல வாசிங்க பாப்போம். 7ஆம் வசனத்தை நிறுத்தி நிதானமா வாசிங்க பாப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று, இப்ப வெளிச்சம் வந்தது. இப்ப என்ன செய்யறான் தூதன்? உங்களுக்கு தெரியும், 6ஆம் வசனத்துல பேதுருவை 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு சேவகர் நடுவே இருக்கிறான். சரியா? 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். இப்ப பேதுருவை விலாவிலே தட்டினான், சீக்கிரமா எழுந்துருன்னு சொல்றான். இப்ப 2 சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறதுனால பிசாசுகிட்ட போய், சாத்தான்கிட்ட போய், ஏறதுகிட்ட போய், இந்த சங்கிலி எதுக்குப்பா கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? யாக்கோபை கொன்னது போல பேதுருவையும் கொல்றதுக்காக கட்டி வச்சிருக்கிறேன், இவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு யார் சொல்லுவா? சாத்தான் சொல்லுவான், ஏரோது சொல்லுவான். தூதன்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? எப்பா இந்த சங்கிலி எதுக்குப்பா அப்படின்னா, நான் அவனை தட்டி எழுப்புறேன், அவன் எழும்ப முடியாதபடி தடுக்கிறது எது? அந்த சங்கிலி. சங்கிலி. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் சாத்தான், சில சூழ்நிலைகள் ஒரு சங்கிலியை போல நம்ம கட்டி வைத்திருக்கோம். சில சங்கிலிகள் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். இப்ப சங்கிலி கட்டப்பட்டுச்சு, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேராக கிட்டக்கு போய் அந்த சங்கிலி எப்படி உடைக்கலாம், அந்த சங்கிலி எப்படி அறுக்கலாம், இது எப்படி திறக்கலாமா சாவி வச்சு இந்த சங்கிலியை போட்டு இழுத்து உடைச்சி அந்த சங்கிலியோட போராடிக்கிட்டு இருப்போம். ஆனா இங்க தூதன் பாருங்களேன், சங்கிலியை டச்சே பண்ணல. தூதன் வந்து யாரை டச் பண்றான் சொல்லுங்க? பேதுருவை விலாவில் தட்டுறான், சங்கிலி தானா விழுது. அல்லேலூயா. இதுல கர்த்தர் சொல்லுகிற சத்தியம் என்ன? தேவன் நம்மை தொட தொட நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது தானா விலகும். நீங்க அல்லேலூயா சொல்றத பார்த்தா அல்லேலூயா நல்லதான் சொல்லுங்களேன் பார்ப்போம். காலையில் சாப்பிடாம மாட்டீங்களோ? காலையில் சாப்பிடாம மாட்டீங்களோ? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை தொடுவாரே ஆனால் நம்முடைய பிரச்சனை தானா போயிடும். எவ்வளவு பெரிய சங்கிலியா இருக்கட்டுமே, அது 2 சங்கிலி இல்லை, அது 200 சங்கிலியா இருக்கட்டுமே, எந்த சங்கிலியும் தானா விழும். ஆமென். அது எப்போ விழும் அப்படின்னா, கர்த்தர் என்ன தொடணும். சொல்லுங்க பார்ப்போம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன தொடணும் சொல்லுங்க. டச் மீ ஒன் மோர் டைம் ஓ லார்ட். இந்த புது வருஷத்துல இந்த 1ஆம் தேதியில ஆண்டவரே நீர் என்ன தொடுங்கப்பா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய சங்கிலி தானா விழும். இந்த முதல் தேதியிலேயே உங்களுக்குள்ள இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் அறுத்தெறிய வல்லவர், அவைகளை உடைக்க வல்லவர். எவ்வளவு பெரிய சங்கிலியா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். எப்ப அப்படி நடக்கும்னா, நம்மளை தொடணும். அவர் என்ன தொடணும் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். என்ன தொடணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என்ன தொடணும்னு விரும்புறீங்களா? நம்ம பிரச்சனையோட போராடிட்டு இருப்போம். சங்கிலியை போட்டு அறுக்கலாமா, உடைக்கலாமா, திறக்கலாமா, இழுக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஏறி குதிக்கலாமா, என்னன்னா சங்கிலியை போட்டு பயங்கர பாடுபடுத்துவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சங்கிலியை உடைக்கிறது ரொம்ப ஈஸிப்பா, ஆனால் நான் உன்னை தொட விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை மாற்ற விரும்புகிறேன், உனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புது ஆண்டிலே கர்த்தர் நம்மை தொடுவாரே ஆனால் நமக்குள்ள இருக்கிற, நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கிலியிலும் கர்த்தர் தகர்த்தெறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை எழுப்பும் போது எழும்ப முடியாதபடி தடுக்கிற சங்கிலிகளை கர்த்தர் விழச் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சில மேட்டிமை இருக்கும், சில பெருமை இருக்கும். ஆண்டவர் அதனால நம்மளை தொடணும்னு நினைப்பார், தொடணும்னு நினைப்பார். சில மனிதனுக்குள்ள இருக்கிற பெருமை, மேட்டிமை ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த நாகமானுக்கு அப்படிதான் ஒரு பெருமை இருந்துச்சு. நாகமான் ஒரு குஷ்டரோகி. அந்த சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுட்டு
அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான். நாகமானை பற்றி நமக்கு தெரியும் நல்லா. சீரிய படை தலைவன், சீரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு அவனால் வந்தது. அவன் ஒரு பெரிய அதிகாரி. ராஜா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட போகிறான். அவன் அப்படி ராஜா டு ராஜா பேசுகிற ஆள் அவன். ஆனால் அவன் குஷ்டரோகி. ஒரு சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுட்டு கிஃப்டோட வரான். எனக்கு பெரிய ஆச்சரியம் அதான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஏதோ வியாதியில் இருக்கிறீங்க, கேரளாவுக்கு போங்க, அங்கே போய் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சரின்ட்டு தான் போவீங்களே ஒழிய நான் போயிட்டு சுகமாயிருவேன்ட்டு கிஃப்டோடைய போவீங்க? அட சொல்லுங்க, கிஃப்ட்டை வாங்கிட்டா போவீங்க? நான் அவர் கண்டிப்பாக என்னை பார்ப்பார், எத்தனையோ 100 பேரோட அவர் ஒரு ஆள் சும்மா பார்த்துட்டு வருவோம் போய், அப்படி தானே போவோம். ஆனால் இந்த நாகமான் அப்படி போலங்க. நான் போவேன், நான் சந்திப்பேன், நான் சுகமாவேன் அப்படின்னு கிஃப்டோட போறாரு. அங்க போய் ராஜா கிட்ட போய் நிற்கிறாரு. ராஜா சட்டையை கிழிச்சிட்டு, நான் என்ன கடவுளா குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு? உடனே எலிசா அதை கேள்விப்பட்டு அவனை என்கிட்ட அனுப்புங்கன்றார். இப்போ நாகமான் குதிரையில் நிறைய பேரோட கிஃப்டோட எலிசா வீட்டுக்கு டக்கச்சுக்கு எங்கே போகிறாரு? எலிசா வீட்டுக்கு போகிறாரு. எலிசா வீட்டு வாசப்பள்ள போய் நிற்கிறார். அவன் பெரிய ஆள்ல ஆட்களோட படைபலத்தோட வந்து நிற்கிறான். இந்த எலிசா வெளியே வரல. எலிசா உள்ளார உட்காந்துக்கிட்டு அந்த பயலை 7 முறை போய் யோர்தானில் முங்கிட்டு போக சொல்லுன்ட்டான். எப்படி இருக்கும்? யாராவது உங்களை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு பயங்கர கோபம் நாகமானுக்கு. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னைய போய் இப்படி சொல்லிட்டானே. எங்கள் ஊரில் பர்பார் அர்பனா என்ற ஆப்னாவும் பர்பாரும் இந்த நதிகள் இருக்குது, யோர்தானை விட நல்ல சிறந்த நதி. என்னைய போய் இந்த யோர்தானில் போய் முங்க சொல்கிறானே. இந்த பய வெளியில் வந்து என்னை தொட்டு என்னை தடவி என்னை சுகமாக்குவான்னு நினச்சேன். இவனே குஷ்டரோகி, இவனை தொட்டு தடவணுமா? இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்க. யாருக்கு? நாகமானுக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? இவன் நினைக்கிறான் என்னை தொட்டு என்னை தடவி என்னை சுகமாக்குவார் நினைச்சேன். இந்த ஆள் வெளியிலே வரல, போய் முங்கிட்டு போக சொல்றாரு. அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், இவன் யார் சொல்லனாலும் இவன் வேலைக்காரன் சொல்றதாச்சும் கேட்கறான் பாருங்க. சில பேர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லை. அடுத்த வேலைக்காரன் சொல்றான், அவர் என்ன சொல்லிட்டாரு? 7 முறை முங்க தானே சொன்னாருன்னு. போய் முங்கிட்டான். சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு. இப்போ உடனே திருப்பி குதிரை எடுத்துக்கிட்டு டக்கச்சுக்கிட்டு எங்க வராரு? எலிசா வீட்டுக்கு வராரு. கிஃப்ட் கொடுக்க வாசப்புள்ள வந்து நிற்கிறான். அப்பயும் எலிசா வெளில வரல. எலிசா ஆளை விட்டு சொல்லி அனுப்புகிறான், அந்த பையில கிஃப்ட் எடுத்துகிட்டு போக சொல்லுன்னு. எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆள் வீட்டுக்கு வரீங்க, வெளிலே வராமல் அந்த ஆளை போக சொல்லுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த முறை போவீங்களா? எலிசா வெளிலே வரலங்க, அந்த ஆளை கிஃப்ட் எடுத்துகிட்டு போக சொல்லுன்ட்டான். ஏன் அதை செஞ்சான்னு சொல்லுங்க? நான் தான் சொன்னேன், குஷ்டரோகத்தை சுகமாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெருமை இருந்து தெரியுமா? நான் யார் தெரியுமா? எங்கள் ஊர் நதி என்ன தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை இருந்ததே, அதை கர்த்தர் தொட நினைச்சார். நான் சொல்கிறது புரியுதா? நம்மிலே தொட வேண்டிய காரியம் என்னன்னு யோசிக்கணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமானால், இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமானால், இந்த வருஷத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மை தொடணும். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. டச் மீ ஒன் மோர் டைம் ஓ லார்ட். ஒரு விசை என்னை தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க. ஆண்டவர் நம்மை தொட நம்ம பிரச்சனை தானா விலகும், சங்கிலிகள் தானாய் விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை கர்த்தர் அப்படி தான் தொட்டார். யார் போனாலும் நான் போக மாட்டேன், நான் உம்மோட கூட சிலுவையில் மறிப்பேன், நான் உமக்கா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், வாழ்கிறதே கிருபப்பா, வாழ்கிறதே கிருபை, அப்படிலாம் சொல்லாத, போய் ஜோமுன்னு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசு சொல்கிறாரு. ஆனால் இவனை என்ன சொல்கிறான்? நான் உம்மோட கூட தலைகளை சிலுவையில் மறிப்பேன், யார் போனாலும் நான் போக மாட்டேன், ஆச்சு பூச்சின்னா. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவனை தோட்டே ஆகணுண்டான்னு சொல்லி சொல்கிறாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை மறுதளிப்பாயின்ட்டார். என்னது? நான் சொல்றது புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் என்று சொல்வதற்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை தொடணும். நான் முதல் தேதியில் வீட்டில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே
எதெல்லாம் நீர் என்ன தொடணும்னு விரும்புகிறீரோ அதெல்லாம் தொடுங்கப்பா, எனக்கு வேண்டிய விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது மூன்றாவது. இப்போ தூதன் வந்து என்ன செய்கிறான், பேதுருவை இப்போ விடுதலையாக்கி எல்லாத்தையும் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் எடுத்துக்க வச்சு, இப்போ பாருங்களேன் 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க. நேரம் இல்லாதபடினால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு, நல்லா கவனிங்க, மொத்தம் எத்தனை கதவு? மொத்தம் எத்தனை கதவு சொல்லுங்க? முதலாம் காவல், இரண்டாம் காவல், அப்புறம் மூன்றாவது இரும்பு கதவு. இல்ல, எந்த கதவு தானா திறவுண்டது? எல்லா கதவும் தானாக தான் திறந்துச்சு. இன்னும் முதல் கதவு திறந்து விட ஆளாக வந்தான்? இல்லை, 3 கதவு தானாக தான் திறந்துச்சு. ஆனால் இந்த 3ஆவது கதவை ஏன் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு பெரிய கதவு, இரும்பு கதவு. அதுதான் எல்லாரும் பார்க்கறது போல இருக்குது. எல்லாரும் பார்க்கறது போல. சில பேர் நினைப்பாங்களே, பாஸ்டர் இந்த கதவு திறந்துட்டா போதும் பாஸ்டர், இது மட்டும்தான் பாஸ்டர் பெருசாக இருக்குது, இந்த காரியம் நடந்துட்டா போதும் பாஸ்டர், அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? 2026 வருஷம் எந்த கதவு திறக்கணும், இது திறந்துட்டா போதும் பாஸ்டர், இது நடந்துட்டா போதும் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2026 வருஷம் நீங்கள் நினைக்கிற அத்தனை கதவுகளும் தானாய் திறக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், திறக்கிறவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, பாஸ்டர் இந்த காரியம் நடந்துட்டா போதும் பாஸ்டர், இந்த ஒரு காரியம் தான் என்னை உருட்டிட்டு இருக்கு, இந்த ஒரு காரியம் தான் எனக்கு மனசை அழுத்துது, இந்த காரியம் நடந்துட்டா போதும். இந்த 2026 வருஷம் எதை நீங்க பெருசா நினைக்கிறீங்களோ, எது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீர்களோ, இந்த கதவு இரும்பு கதவு, இது திறந்துட்டா போதும் பாஸ்டர் எது நினைக்கிறீங்களோ, 26ஆம் வருஷத்துல கர்த்தரதை சக்சஸ்ஃபுல்லாய் முடிய பண்ணுவார். அந்த கதவை திறக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறதை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அது மாறும். இது எப்படி நடக்கும்? இத்தனை வருஷமா திறக்கலையே, இத்தனை வருஷமா எவ்வளவு முயற்சி எடுத்துட்டோமே, அது நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. 2 ராஜாக்கள் அப்படிதான். 7ஆம் அதிகாரத்தில் பஞ்சம் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. கழுத தலையை வெட்டி சாப்பிட்டாங்க, பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டாங்க. கொடிதான பஞ்சம், கொடிதான பஞ்சம். அந்த பஞ்சத்தை நிவர்த்தியாக்க முடியவே முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நாளைக்கு அது மாறும், நாளைக்கு மாறும். அப்ப அவன் சொல்றான், அதிகாரி வானத்தின் பலகணிகளை திறந்தால் கூட இது நடக்காதே. நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதம் செய்வார், திறக்காமலேயே அற்புதம் செய்வார். திறந்துதான் செய்யணும்னு நினைக்காதீங்க, திறக்காமலே அற்புதம் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திறக்காமலே அற்புதம் செய்கிறவர் அவர். நாளைக்கு மாறுனுச்சா இல்லையா? அடுத்த நாள் மாறுனுச்சா இல்லையாங்க? ராத்திரியோட ராத்திரியா சீரிய படைக்கு இராணுவ இறைச்சல், மகா குதிரைகளின் இறைச்சல், ரதங்களின் இறைச்சலை கேட்க பண்ணி இரவோடு இரவாக கர்த்தர்களை விரட்டி, நாளைக்கு தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த காரியம் நடந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026ஆம் வருஷம் திறக்காத கதவுகளை கர்த்தர் திறக்க பண்ணுவார். அல்லேலூயா. திறக்காத வாசல்கள் திறக்கப்படும், அது தானாய் திறவுண்டு போகும். ஆமென். எரிகோ கோட்டையை உடைத்தவர் நம்முடைய தேவன். ஆமென். ஒரு வாசலை திறக்கல, எல்லாமே வாசலையா திறந்துட்டார். அதான் நம்முடைய தேவன். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன். 4வது, உடனே நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? உடனே தூதன், முதல்ல சொல்லுங்க, தூதன் வந்த உடனே என்ன வந்துச்சு? வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் தூதன் தொட்ட உடனே சங்கிலிகள் விழுந்தது, அப்படிதானே? அடுத்தது தூதன் வந்த உடனே எது திறக்குது? சொல்லுங்க. இந்த 2026ஆம் வருஷம் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தூதர்களுடைய பணிவிடை நீங்கள் பார்ப்பீர்கள்.
தூதர்களுடைய ஊழியங்கள் தத்துரூபமாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சபையிலே நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ரபா சந்தராதியா, ஓ ஹalleluya. பரலோக சேனையினுடைய திரள் உங்களுக்காக இறங்கி வரும். தேவ தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்வார்கள். இங்க என்ன நடக்குது தெரியுமா? 10ஆம் வசனத்துல பிற்பகுதியை வாசி பாருங்க. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு, அதன் வழியாக புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். தூதன் செஞ்ச 4வது உடனே செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? பேதுருவை தட்டி எழுப்பி சங்கிலியெல்லாம் விழப்பண்ணி வெளியே கொண்டு வந்து கதவெல்லாம் திறந்து வெளியே விட்டுட்ட உடனே தூதன் உடனே மறைஞ்சிட்டான். தூதன் மட்டும் அங்கே நின்றுதானா பேதுரு யாரை வணங்கியிருப்பான்? ஏ சாமி, நீ தாண்டா என்ன கொலை தெய்வம், யாக்கோபை கொன்னது போல என்னை கொண்டிருப்பாங்க, ஏதோ நீ வந்து என்னை தப்பிச்சிட்டப்பா, நீ தான்ப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு சாஷ்டாங்கம்மா அவன் காலில் விழுந்திருப்பான். ஆனால் தூதனுக்கு ஒன்று தெரியும், எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்குத்தான். கர்த்தர் என்னை அனுப்பினார், நான் அந்த வணக்கத்திற்குரிய ஆள் அல்ல. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்குத்தான் என்பதை காண்பிக்கத்தான் இவ்வளவு காரியங்களை பண்ணின தூதன் உடனே மறைந்தான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, நன்மையின் மேல் நன்மையை கொடுக்கணும்னா, உன்னதத்திலிருந்து பரலோக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, ஒரு நபருக்கும் துதிகன மகிமையை கொடுத்துடக்கூடாது, எந்த மனிதனுக்கும் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்குத்தான் எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்றவங்க நல்லா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தினது யார்? கர்த்தர், 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 கர்த்தர். தூதனுக்கு தெரியும், நின்றிருந்தா இந்த பேதுரு நம்மளை சாமி ஆக்கிடுவான். ஆமாம், சில பேருக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதனால, மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்ததுனால தான் ஆண்டவர் அவருக்கு நன்மையின் மேலே நன்மை செய்யறதில்லை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துடுங்க, இந்த வருஷம் முழுவதும் எல்லா துதியும் அவருக்கு தான் செலுத்துவேன், எல்லா கனமும். இப்போ பாருங்களேன், நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு, இப்போ தான் தெளிவே வந்திருக்கு. பேதுருவுக்கு இவ்வளோ காரியம் நடந்ததும் இந்த பயலுக்கு தெளிவு வரல. சில பேருக்கு எப்போ தெளிவு வரும் தெரியுமா? சர்ச்சில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படின்னு சொல்லி பாருங்க. தூக்கம் எப்படி போவோன்னு தெரியாது, சோம்பல் எப்படி, அப்போ தான் தெளிவு வரும். அந்த மாதிரி இந்த பேதுருக்கு எப்போ தெளிவு வருது பாருங்க, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெளிவு வந்து, அவன் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு பாருங்களேன், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இப்போ யாருக்கு மகிமை செலுத்துறாரு சொல்லுங்க? கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாரு. அல்லேலூயா. யாரு நம்ம யாருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ரெண்டாவது, முதல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ரெண்டாவது 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த பேதுருக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேதுருக்காக தான் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு மெய்ப்பரை வைத்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கணும். இந்த பேதுருவுக்காக தான் ஜெபித்த இடம். இந்த பேதுருவை விடுதலையாக்கும்படிதான் இந்த சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். 2026ஆம் வருஷம் பேதுருவுக்கு நடந்த அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் போதகருக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, பேதுரு பாருங்களேன் எங்கே வராரு பாருங்களேன். இப்போ தப்பிச்சு எல்லா கதவும் திறந்து வெளியே வந்துட்டாங்க. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? எப்போடா சாமி தப்பிச்சிட்டடா அப்படின்னு விட்டாஞ்சாவாருன்னு கிளம்பிடுவோம் நம்ம, அப்படி தானே? இனி ஆளை உடுப்பான், நான் எங்கேயா தப்பிச்சிக்கிறேன்னு ஓடிடுவோம். ஆனால் இந்த பேதுரு எங்கே வராரு தெரியுமா? தனக்காக பரிந்து பேசின, தனக்காக ஜெபித்த, தனக்காக திறப்பில் நின்ற, தனக்காக மன்றாடின சபையை மறக்காம அந்த சபையில் வந்து நன்றியா ஆண்டவர் தன்னை விடுதலையாக்கின விதத்தை சொல்லிட்ட பிறகுதான் பேதுரு கிளம்பி போனார். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. சபை உங்களுக்காக ஜெபம் பண்ணினது, சபை உங்களுக்காக திறப்பில் நின்றது, உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் சபை உங்களுக்காக போராடினது எல்லாம் கிடைச்ச பிறகு
யார் இந்த பேதர் நினச்சிருக்கலாம்ல, யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி போய் சொல்லிக்கலாம், அந்த கல்விகளுக்கு வேற கிடையாது, சும்மா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க நான் தப்பிச்சிட்டேன்றத, அல்லது யாரையா விட்டு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சு போயிருக்கலாம்ல. அப்படி செய்யலை. நேரம் எங்கே வராரு? சபையார் தனக்காக ஜோம் பண்ணாங்களே, அதை மறந்துடக்கூடாது. 2026 வருஷம் சபையை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. சபையின் ஆராதனை விட்டுறக்கூடாது. 52 வாரங்களும் தேவ சமூகத்தில் வந்து நன்றியோடு கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கணும். இது கர்த்தர் நம்ம கொடுத்த சபை. அல்லேலியாவும் வரமாட்டேது, ஒன்றும் வரமாட்டேது, எல்லாம் சொல்லி சொல்லியே வர வைக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் அல்லேலியா கூட்டம் தானே, வேற ஏதாவது கூட்டமா? சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சபையை மறந்துடக்கூடாது. சபையை மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இந்த பேதுருவுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாரோ எந்த இடத்திலேயும் உங்களுக்கு இந்த வருடத்தில் இறங்கி வந்து உதவி செய்வார். எதெல்லாம் சாத்தான் எடுத்து விட்டானோ அது அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எதெல்லாம் சாத்தான் எடுத்து விட்டான் என்பதை பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் மேலே போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திறக்க வேண்டிய உடைக்க வேண்டிய சங்கிலிகளை கர்த்தர் உங்களை தொடும்பொழுது அவை எல்லாம் தானாய் விழுந்து போகும். ஆமென். திறக்க வேண்டிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் ஏராளம். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பேதுருவுக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பினாலும், எந்த சாத்தான் திட்டமிட்டிருந்தாலும் அவைகளை முறியடித்து தேவன் பலத்த கிரியைகளை செய்தது போல இந்த வருடத்திலே கர்த்தர் அநேகருடைய சங்கிலிகளை விழப்பண்ணுகிறார். இந்த முதல் தேதியிலேயே உங்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த முதல் தேதியிலே உங்கள் மேலே கர்த்தர் வெளிச்சம் போடுகிறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை உருவாக்கினவர் அவர்தான், என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். வெள்ளம் போல சத்துரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். ரிபாலா தரபா கதரபா சந்துரபா கபரகதனாதியா ரிதரபலகதனா சந்துராதியா கரபஸ்யா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம், கை தட்டி பாடுங்க. உம்மாலாகாத காரியம் சந்தராதியா, காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம், ஆமென், ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
பாடுங்க. Glory. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். சங்கிலிகள் விழுகிறது, சங்கிலிகள் விழுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. உரபா சந்தராதி அங்கரபா எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூத்தாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீ. ஆமென். மாறும் மாறும் நீலத்தை நீரூத்தாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. Glory. Yes. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. சங்கிலிகள் விழுவதாக. அவள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி 2026 வருஷம் ஒரு விடுதலையின் ஆண்டாய், கிருபை விலகாத ஆண்டாய், அறியாத எட்டாத காரியங்களை செய்கிற ஆண்டாய் நீர் மாற்றுவீராக. அல்லேலூயா. நிகபபா சந்தோரபா கதரா. எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். திபாலபரபலபா சந்துரபலபரபலபா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ ரபஷந்தராதி அந்தரா ரிபகபரகதனாதி அந்தரபலாதியா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பொய்யுரையாதவர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் மனமாற ஒரு மனிதன் அல்ல. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த வருஷம் கிருபை விலகாமல் உம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. அற்புதங்களை காணட்டும், சங்கிலிகள் விழட்டும், இரும்பு கதவுகளை திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆண்டிலே சுதந்தரிக்க வேண்டியவர்களை சுதந்தரிப்பார்களாக, பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை பெற்றுக்கொள்வார்களாக. சத்துருவின் கிரியைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்களாக. எந்த இடத்திலும் பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து உதவி செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆமென். இந்த வருஷம் முழுவதும் நீர் நடத்தும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஆமென்.